ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இன்றைக்கி அ டே இன் அ லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. சண்டே எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்தாங்க. அவங்களுக்காக நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம் தான் இதில் கவர் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலங்காத்தாலே நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கன்னா மீன் மார்க்கெட்டுக்கு போகிறோம். மீன் மார்க்கெட் வந்தாச்சு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வரேன். இங்கே பார்த்து நடக்கிற வழிக்கு இவ்வளோ பெரிய மீன் நான் பார்த்ததே இல்லைண்ணா. 4 கிலோ இருக்கு. இந்த மீன் பேர் என்ன? இதான் வஞ்சிரம். பல்லாவரம் ஃபிஷ் மார்க்கெட்டில் நாங்கள் வஞ்சிரம் மீன் அப்புறம் இறாலாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். காலையில் எதுவுமே சாப்பிடாததுனால ஒரு கடைக்கு போயிட்டு டீ ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே சிக்கன் கடைக்கு வந்துட்டோம். டீ ஜூஸில் குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் சிக்கன் வாங்க வந்துட்டோம். அஞ்சு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. 6 மணிக்கு போனோம். இப்போ 7:45. சரியான பசி. ஸோ இட்லி வேக வச்சுட்டு நேற்று கொண்டைக்கடலை குழம்பு வச்சுருந்தேன். அது பேலன்ஸ் இருந்துச்சு. அதை வச்சு டிஃபனை முடிச்சாச்சு. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஃபிஷ்ஷு ப்ரான்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஆக்சுவலாக அவர் வந்து எறா க்ளீன் பண்ணுற கேப்பில் நான் வந்து இந்த ஃபிஷ் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். வஞ்சிரம் ஃபிஷ் க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. அதனால் அந்த வேலையை நான் எடுத்துக்கிட்டேன். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வரோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு. எது எடுக்கணும்? அண்ட் இது உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். மீனை வந்து க்ளீன் பண்ணணும். இதை முடிச்சுட்டு இறா வேறு கழுவலாம்.
இப்போ இது வந்து எறா வாஷ் பண்ணுறதுக்கு இதுவும் எறா. ஆக்சுவலாக நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். என்னென்னா சில ப்ரான்ஸில் வந்து வெயின்ஸே இருக்க மாட்டேங்குது. அது தெரியாமல் தேடிட்டு இருந்திருக்கேன். அதனால தான் நான் நினச்சிட்டேன் எனக்கு தெரியாது போல் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஃபிஷ் வந்து வாஷ் பண்ணியாச்சு. ஓகே. என்ன ஓகே. இப்போ வந்து ப்ரான் வாஷ். ஹரி ப்ரான் சாப்பிட்றியா? சாப்பிடு. உனக்கு தான் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன். எக்கோ ஐட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்றேன். ஸோ அம்மா ப்ரான் வாஷ் பண்ணிட்டேன், ஃபிஷ் வாஷ் பண்ணிட்டேன். இது மட்டும் என்ன பண்ணுறது தெரியல. இது நீயே வாஷ் பண்ணிக்கோ. நான் வந்து மீன் குழம்புக்கும் எறா தொக்குக்கும் வெங்காயம் தக்காளி கட் பண்ண போகிறேன். அதுதான் இப்போ நான் வெங்காயம் வச்சுட்ருக்கேன். வெங்காயம் மட்டும்தான் இருக்குது. இது தக்காளி எடுக்கணும். ஓகே முடிச்சுட்டு வரோம். பாய். என்ன பண்ணுறீங்க? மீன் குழம்பு வச்சு போகிறேன். ஓகே. என்ன வெந்தயமா? வெந்தயம். ஓகே. அப்புறம் கடுகு. கடுகு போட்டு வெடிச்சவனே கருவேப்பிலை எடுக்கவே இல்லையே. இதை போடணும். ஃப்ரிட்ஜில் இருக்குமா? போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி வேறு போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. நல்லா வெடிச்சவொடனே கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணும். பூண்டு உரிக்கலையா? பூண்டு வேணுமா? ஒரு நிமிஷம் உரிச்சிட்டு வந்துடுறேன். நான் அப்படியே பூண்டு உரிச்சிட்டு வந்த கேப்பில் என்னென்னலாம் போட்டேன்? வேறு எதுவும் போல. பச்சை மிளகா, பச்சை மிளகா, பூண்டு போட்டாச்சு. பூண்டு, அப்புறம் புளி ஊற வச்சாச்சு. தக்காளி. எத்தனை தக்காளிமா? ஒரு 4 தக்காளி. ஓகே 4 தக்காளி. சரி எல்லாமே மசாலா வந்து நாங்கள் கறக்கி வைக்க போகிறோம். ஸோ நாங்கள் மீனுக்கு மசாலாலாம் தடவி வச்சிட்டோம். அடுத்து ப்ரான் தொக்குக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் மசாலா அப்படி தடவிட்டு வர கேப்பில் நம்ம மீன் குழம்பு வந்து வச்சுட்டாங்க. இது வந்து ப்ரான் தொக்குக்கு எண்ணெய் ஊற்றுனேன். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு சட்டி ஆன் பண்ணியா? சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு ஆன் பண்ணிட்டு அப்புறம் வந்து கடுகு, எத்தனை வெங்காயம், தக்காளி வந்து 4 தக்காளி, ஒரு 6 வெங்காயம் ஓகே போட்டு நல்லா இது ஆகணும். நல்லா என்ன வதங்கணும். நல்லா வதங்கின உடனே அப்புறம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர், அதெல்லாம் இன்னும் போடல, இனிமேல் தான் போட போகிறேன். ஓகே ஓகே. அப்புறம் கரம் மசாலா போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், எறா போட்டேன். போட்டு நல்லா வதங்கினோடனே இது போட போகிறேன். சிக்கனுக்கு ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன போட்ட? சிக்கன் பவுடர் கொஞ்சம், ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், கொஞ்சமாக கரம் மசாலா பவுடரு போட்டு நல்லா வதக்கிட்டு, உப்பு போட்டியா? உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் போடணும். ஓகே. கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் இறக்கும் போது கொஞ்சோண்டு முந்திரி, மல்லித்தலை தூவி, முந்திரி தூவி இறக்கி இறங்கிடலாம். ஹாட் பாக்ஸில் போட்டு தூவிடும். ஓகே. இடிக்க மட்டும் தெரியும். அது மேலே தூவி விட்டுரு. நல்லா மசாலா ஃபுல்லாக வலிச்சு வச்சாச்சு. ஃபைனல் டச். பிரெட் அல்வா, அப்புறம் ரைத்தா, கத்திரிக்காய் தொக்கு, கோபி மஞ்சூரியன், ப்ரான் தொக்கு, இது வந்து ரசம், மீன் குழம்பு, இங்கே நம்மளோட நம்மளோட மட்டன் பிரியாணி.
நல்லா இருக்குல்ல பார்க்க. ம். ஓகே, இது வந்து சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை. ஒன்று வறுக்கணும். சிக்கன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இங்கே ஒயிட் ரைஸ்.